இந்திய திரைப்பட உலகின் மிக சிறந்த நடிகர்களில் ஒருவராகவும் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் திகழ்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமையான நந்தமுரி தாரக ராமராவ் என்று அழைக்கப்படக்கூடிய என்.டி. ராமராவ் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். என்.டி. ராமராவ் அவர்கள் 1923ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி பிறந்துள்ளார். 1996ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். 1982இல் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கிய இவர் ஆந்திராவின் காங்கிரஸ் அல்லாத முதல் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றார். சுமார் 5 சகாப்த கால திரை வாழ்க்கையில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ராமாயணம், மகாபாரதம் சார்ந்த புராண திரைப்படங்களில் கிருஷ்ணர், ராமர் போன்ற கடவுள் வேடங்களில் நடித்ததன் மூலம் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் எம்.டி. ராமராவ். தெலுங்கு மட்டுமின்றி கர்ணன் போன்ற பல புகழ்பெற்ற நேரடி தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, 3 தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் பல பிலிம்பேர் விருதுகளை பெற்றுள்ளார். 1982இல் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கி வெறும் 9 மாதங்களில் ஆட்சியை பிடித்து சாதனை படைத்தார். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்துள்ளார். ஏழைகளுக்கு 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டம், மது விலக்கு மற்றும் பெண்களுக்கு சொத்துரிமை போன்ற புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இந்திய திரைப்பட உலகின் மிக சிறந்த நடிகர்களில் ஒருவராகவும் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் திகழ்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமையான எம்.டி. ராமராவ் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.